டெய்லரிங் மிஷினில் எப்படி ஃபோட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்துட்டு வேறு ஃபோட் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இதை நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது போல் ஸ்க்ரூவை வந்து நம்ம லூஸ் பண்ணி விட்டாலே இந்த ஃபோட் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ இதை திரும்ப இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம எடுத்தோம்ல அதே போல் வச்சுட்டு இதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேறு ஃபோட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து லெஃப்ட் ஃபோட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபோட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா பைப்பிங் கொடுக்கறதுக்கு, அதே போல் ஆரி ஒர்க் பண்ண மெட்டீரியல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்துக்கும் இந்த ஃபோட்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இந்த விரலை இது போல் வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிப்போம். அப்போ தான் வந்து ஃபோட் வந்து எங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கும். இது நல்லா டைட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபோட்டை வந்து நம்ம தொட்டு பார்த்தா லூஸாக இருக்கக்கூடாது. அதே போல் இந்த நீடில் வந்து கரெக்டாக அந்த ஹோலில் வந்து இன்சர்ட் ஆகி வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க.